அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. ஹஸ்ரத், இந்த குர்பானியுடைய சட்டங்கள்ல அடுத்ததா யார் யாரின் மீது குர்பானி கடமையாக இருக்குது ஹஸ்ரத்? குர்பானி யாரின் மீது கடமை? இதான் கேள்வியா? ஆமாம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். மூன்று விதமான நபர்கள் மீது குர்பானி கடமையாகும். நேர்ச்சை செய்தார். நேர்ச்சை என்பது ஒரு இபாதத். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நேர்ச்சை செய்யணும். அல்லாஹ் அல்லாத யாருக்கும் நேர்ச்சை செய்தால் அது குற்றம். அது குர்பானியை நிறைவேற்றுவதும் கூடாது. ஹஜ் பெருநாள் அன்று எனக்கு உடல்நிலை சரியாக ஆகிவிட்டால் குர்பானி கொடுக்கிற நேர்ச்சி செஞ்சார். அல்லது எனக்கு குழந்தைகள் இல்லை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குழந்தைகள் கொடுத்தால் நான் ஹஜ் பெருநாள் அன்று குர்பானி கொடுப்பேன் என்று நேர்ச்சி செய்தார். இந்த நேர்ச்சி செய்தவர்கள் யாராக இருந்தாலும், வசதி உள்ளவரோ வசதி இல்லாதவரோ, அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவது, அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டால் சுகம் கிடைத்ததுக்கு பின்பு அல்லது குழந்தை பிறந்ததுக்கு பின்பு கடமையாகிவிடும். இது ஒரு வகை. நேர்ச்சை செய்தவர்கள் மீது குர்பானி கடமை. ரெண்டாவது ஒரு வகை இருக்குது. ஒரு அத்தா தன்னுடைய மகனை பார்த்து அல்லது பிள்ளைகளை பார்த்து, நான் மௌத்தா போயிட்டாலும் நீங்க என் சார்பாக குர்பானி கொடுக்கணும்னு வசியத் செய்தார். வசியத்தும் செய்தார். அதுக்கு தகுந்த மாதிரி செல்வத்தையும் விட்டுட்டு போனார். நிறைய சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் எப்படி பங்கு கிடைக்குதோ அதே மாதிரி என்னுடைய சொத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் குர்பானி கொடுக்கணும் நீங்கன்னு சொன்னா, அவர் விட்டு சென்ற சொத்துல 3ல் ஒரு பாகத்துக்கு உள்ளால இருந்தா அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நிலை, அவரின் சார்பாக வாரிசுகள் குர்பானி கொடுப்பது கடமை. ஆள் மௌத்தா போயிட்டார், அவருக்காக குர்பானி கொடுக்கணும் வாரிசுகள். நேர்ச்சை செய்தவர்கள் மீதும் கடமை, வசியத்து செய்தவர்களுக்காக வாரிசுகள் கொடுப்பதும் கடமை. இந்த 2 குர்பானியும் அதனுடைய இறைச்சியை நேர்ச்சை செய்தவர்கள் சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது, செல்வந்தர்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது நேர்ச்சையினுடைய அந்த இறைச்சியை. 100க்கு 100 ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும். அதே மாதிரி அத்தாக்கார் வசியை செய்தார். எங்கள் அத்தா ஹயாத்தா இருக்கும்போது சொல்லிட்டு போயிட்டாருங்க, ஹஜ்ரத் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வந்து குர்பானி கொடுக்கணும்னு சொல்லி நான் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு சொன்னால், அந்த வசியத்துடைய அந்த குர்பானியையும் குர்பானி கொடுக்குற மகனும் சாப்பிடக்கூடாது, வாரிசுகளும் சாப்பிடக்கூடாது, செல்வந்தர்களும் சாப்பிடக்கூடாது. ஏழைகளுக்கு சொந்தம் அந்த குர்பானி. 3வது ஒரு குர்பானி தான் ஹஜ் பெருநாளுடைய குர்பானி. செல்வந்தர்கள் மீது கடமை. இதுதான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஹஜ் பெருநாள் வருது, ஒவ்வொரு ஆண்டும் வரும். யாரின் மீது கடமை? ஒரு வருஷம் குர்பானி கொடுத்துட்டா அடுத்த வருஷமும் கொடுக்கணும், அடுத்த வருஷமும் கொடுக்கணும்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அந்தந்த வருஷத்தை பொறுத்து. சென்ற வருஷம் வசதி இருந்துச்சு கொடுத்தோம், இந்த வருஷம் வசதி இல்லை கொடுக்கல, தப்பு ஒன்றும் இல்லை.
குர்பானி கொடுப்பதற்கு உண்டான வசதிகள், செல்வங்கள், அதுக்குன்னு இஸ்லாம் ஒரு அளவை வச்சிருக்கு. வாழ்க்கைக்குரிய அத்தியாவசிய தேவைகள் போக, அன்றாட செலவு, சாப்பாடு, துணி, குடியிருப்பு, இதெல்லாம் போக 87.5 கிராம் தங்கம், தங்க நகையோ, தங்க ஆபரணமோ, தங்க கட்டியோ, பவுனோ, எதுவாக இருந்தாலும் 87.5 கிராம் என்பது சுமார் ஒரு 11 பவுன் வச்சுக்கோமே. 8 கிராம் ஒரு பவுன். 10 கிராம் என்பது 10 கிராம் என்பது 80 கிராம் என்பது 10 பவுன். 88 கிராம் 11 பவுன். இப்போ ஒரு 1/2 கிராம் குறைச்சியா இருக்கு. எனவே அந்த 11 பவுனுக்கு ஒரு 1/2 கிராம் குறைவாக இருந்தாவே கடமையாயிடும். தங்கம் இருந்தாலும் கடமையாகும், நகை இருந்தாலும் கடமையாகும், பவுன் இருந்தாலும் கடமையாகும். இது ஒன்று. யாரிடத்தில் 87.5 கிராம் தங்கமோ, பவுனோ, ஆபரணமோ இருக்குதோ அவங்க குர்பானி கொடுத்தே ஆகணும். ரெண்டாவது, வெள்ளி 612.5 கிராம் வெள்ளி அல்லது அதனுடைய வெள்ளியில் செய்யப்பட்ட ஆபரணங்கள் அல்லது வெள்ளியில் செய்யப்பட்ட சட்டி, பானைகள் எதுவாக இருந்தாலும் அவங்க உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் குர்பானி கடமை. தங்கத்துக்கு 87.5 கிராம் அளவு, வெள்ளிக்கு 612.5 கிராம் அளவு. சரி, காசு இருக்குது, பணம் இருக்குது, தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை, எவ்வளவு காசு இருந்தா, எவ்வளவு பணம் இருந்தா என்கிற பேச்சு வரும். ஏண்டா எல்லாருடைய கையிலையும் காசு பணங்கள் இருக்கும். இந்த 612.5 கிராம் வெள்ளி அந்தந்த வருஷத்துல அந்த ஹஜ்ஜு பெருநாள் 10, 11, 12 அல்லது அதுக்கு முந்தி பிந்தி என்ன விலை இருக்குதோ அந்த விலைக்கு தகுந்த அளவுக்கு காசு இருந்தா கடமையாயிடும். இன்னைக்கு 1 கிராம் வெள்ளி 97 ரூபா, 98 ரூபா இப்படியாக இருந்துகிட்டு இருக்கு. முந்தா நாள்லாம் 97 இருந்துச்சு, நேற்று 98 இருந்துச்சு. எனவே நம்ம 98 ரூபான்னு கணக்கு போடுவோமே. 1 கிராம் 98 ரூபா. இப்போ 612.5 கிராம் 60,000 ரூபா. யாருடைய கரத்திலே 60,000 ரூபாய் இருக்கிறதோ அல்லது யாருடைய பேக்கிலே, யாருடைய பீரோவில், யாருடைய அலமாரியில, யாருடைய வங்கியில 60,000 ரூபாய் இருக்குதோ, குடும்ப செலவெல்லாம் போக 60,000 ரூபாய் இருந்தா அந்த ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் குர்பானி கொடுப்பது கடமை. தங்கத்துக்கு சொல்லிட்டோம் 87.5 கிராம், வெள்ளிக்கு சொல்லிட்டோம் 612.5 கிராம். இப்போ பணத்துக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த 612.5 கிராம் அன்றைய மார்க்கெட்டு விலை என்னவோ அது வருஷத்துக்கு வருஷம் மாறும். கொஞ்ச நாளைக்கு முன்னால 45,000 ரூபாய் இருந்தாவே கடமையாச்சு, 50,000 ரூபாய் இருந்தாலும் கடமையாச்சு. இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளியின் விலை அதிகமாக போயிடுச்சு. எனவே 60,000 ரூபாய் இருந்தால் குர்பானி கடமையாயிடும். இந்த 60,000 ரூபாய் மதிப்புள்ள வியாபார பொருட்கள் இருந்தாலும், வணிக பொருட்கள் இருந்தாலும் குர்பானி கடமையாயிடும். ஒரு கடை வச்சிருக்க, பெட்டி கடை. அந்த பெட்டி கடையில் நடக்கிறது வியாபாரம், குடும்ப செலவுக்கு போதுமாக இருக்குது, சரியில்லை. மிஞ்சுது, அந்த பெட்டி கடை வச்சு நிறையா காசு வச்சிருக்கிற, இப்போ உன்னுடைய அந்த வணிக பொருள் மிஞ்சின அந்த காசு 60,000 ரூபாயாக இருந்தாலும் அல்லது விற்கின்ற அந்த பொருள் 60,000 ரூபாய் பெருமானம் உள்ளதாக இருந்தாலும் அவங்களும் என்ன செஞ்சாகணும்? குர்பானி கொடுக்கணும். வியாபாரிகள் மீது குர்பானி கடமையாக ஆயிடும். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த அத்தியாவசிய பொருள் என்று சொன்னேனே,
ஒரு குடும்பத்துக்கு அத்தியாவசிய பொருள் என்ன, சோறாக்குறதுக்கு ஒரு 3 பானை, 3 சட்டி, 3 பிளேட், 3 குவலை இருந்தா போதும் ஒரு சின்ன குடும்பத்துக்கு. பெரிய குடும்பமா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி. சோறு ஆக்குறதுக்கு 3 சட்டி 3 பானை போதும். இவங்க வீட்டில் 25 சட்டி இருக்கு. புரியுதா? 100 கிளாஸ் வாங்கி அடுக்கியிருக்கிறார். இவருக்கு தேவையானது 5 கிளாஸ். எனவே தேவையை விட கூடுதலாக இருக்கிற அந்த 50 பிளேட்டையும் தேவையை விட கூடுதலாக இருக்கிற அந்த 50 கிளாஸையும் விலை போட்டு பார்க்கணுமா? விலை போட்டு பார்த்தா 60,000 ரூபா வந்துருச்சா, குர்பானி கொடு. சோபா செட்டு ஒரு வீட்டுக்கு 1 இருக்கலாம். 3 பேர் உக்காடுற மாதிரி 1, 2 பேர் உக்காடுற மாதிரி 1ன்னு சொல்லி. ஆனால் இந்த வீட்டில் இந்த கூடத்தில் ஒரு சோபா செட்டு, அந்த கூடத்தில் ஒரு சோபா செட்டு, தாழ்வாத்தில் ஒரு சோபா செட்டு, அப்படியா இருக்குது. ஒரு சோபா செட்டுடைய விலை 60,000 ரூபா 50,000 ரூபா இருக்கும். இப்போ ஒரு சோபா செட்டை விட்டுட்டு மீதி இருக்கிற சோபா செட் இருக்குதா இல்லையா, அதனுடைய விலை இதெல்லாம் அத்தியாவசிய பொருளுக்கு அப்பாற்பட்டது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இந்த அமைப்புகளில் யார்கிட்ட இருக்குதோ அவங்கெல்லாம் செல்வந்தர்கள். இஸ்லாம் சொல்லுது, நீங்கள்லாம் என்ன செஞ்சாகணும், குர்பானி கொடுத்தாகணும். இதாவது இமாமுல் ஆலமுடைய கருத்து. இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க, அந்த பெருநாள் அன்னைக்கு அந்த 10, 11, 12ல் இந்த 60,000 அப்படிலாம் பிரச்சனை இல்லை. உனக்கு உன்னுடைய சாப்பாட்டுக்கு உன்னுடைய அன்றாட செலவுக்குப்பா மீத காசம் இருந்து அந்த மீதி காசில் ஆடு வாங்க முடியுமா, மீதி காசில் மாட்டில் குர்பானி வைக்க முடியுமா, குர்பானி கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க வாஜிபுன்னு சொல்லல, சுன்னத்துங்கிறாங்க. வித்தியாசம். ஹனஃபி மதுஹபில் வாஜிபுன்னு சொல்லியாச்சு, நிறைய நிபந்தனை இருக்குது. ஆனால் இமாம் ஷாஃபி என்ன சொல்லுவாங்க, அது அன்றாட செலவுக்கு உனக்கு எத்தனை ரூபா தேவை, 1000 ரூபா தேவை. இப்போ ஒன்று இடத்துல 5000 ரூபா இருக்குது, கூடுதலாக எவ்வளோ 4000 ரூபா இருக்குது. ஒரு குர்பானி மாட்டு பங்கு 3500 ரூபா கொடு, ஆடு வாங்குறது தான் 15,000 ரூபா தேவை. இந்த மாதிரி அவங்க போயிடுறாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. யாரின் மீது கடமை, எல்லாரின் மீது கடமை இல்லை. இந்த வசதிகள் வாய்ப்புகள் யாருக்கு இருக்கிறதோ அவங்க குர்பானி கொடுத்தே ஆகணும்.